ஹிசியூட்டிசம், அதாவது ஆண்கள் மாதிரி பெண்கள் முகத்தில் முடி வளர்றது. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வேக்சிங், அதாவது ஹாட் வேக்ஸை ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணும்போது நிறைய பரு வர்றது, அப்புறமா அது உள்ளே போய் வளர்ந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் உருவாக்கலாம். நம்பர் 2 இஸ் த்ரெட்டிங் வந்து ஐப்ரோவுக்கு பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் சீக்ஸ் அப்புறம் சின்னில் பண்ணும்போது அதுலேயும் பரு வரும். நம்பர் 3 இஸ் ஷேவிங் ஆர் ட்ரிம்மிங். இதில் வந்து நீ எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஷேவ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் திக்காக வளரும் அப்படின்றது உண்மை இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் ரெக்கரண்ட்டாக பண்ணும்போது அதுலேயும் பரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 4 இஸ் த ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ். அதில் கெமிக்கல் அதிகமாக இருக்கிறதுனால அதுலேயும் ரெட்னஸ், இரிட்டேஷன்ஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. The last is the laser hair removal technique, which is almost permanent. அதாவது லேசர் மிஷின் மூலமாக உங்களுடைய அவுட்டர் ரூட் ஷீட், ஹேரில் இருக்கிற அவுட்டர் ரூட் ஷீட்டை பேர்ன் பண்ணுறதுனால மறுபடியும் ஹேர் வளர்கிற தன்மை வந்து கம்ப்ளீட்டாக குறையுது. இது வந்து இப்போ ரீசெண்டாக எல்லா டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுற டெக்னிக்.